உங்களுடைய வாக்குகளுக்கு ஒரு சில கட்சிகள் நிர்ணயித்துள்ள விலை அப்படிங்கிறது 2000 ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. ஒரு இடத்துல 2 இடத்துல சொன்னா இது உண்மை அப்படின்ட்டு நம்ம நம்பாம இருக்கலாம். பட் எல்லா இடங்களிலிருந்தும் சொல்லக்கூடிய கத்தக்கூடிய பரவக்கூடிய தகவல் 2000 ரூபாய் அப்படிங்கிறது தான். இந்த 2000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு தொகையானது வாக்காளர்களாக இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு முழுமையாக வந்து சேர்கிறதா என்றால் 500 ரூபாய் ஒரு சில இடங்களிலும் பெரும்பாலான இடங்களில் 1000 ரூபாய் என்பதும் வருவதாக சொல்கிறார்கள். நம்ம எந்த கட்சி பேரையும் இந்த வீடியோவில் பயன்படுத்த போறது கிடையாது. பொதுவான சில விஷயத்தை தான் இந்த வீடியோவில் எடுத்து வைக்க போறோம். சரி, இந்த 2000 ரூபாய் ஏன் முழுமையாக வந்து சேரல, யார் ஆட்டைய போடுறா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போறேன். இதற்கு 2 வகையான தீர்வுகள் இருக்குது, 2 தரப்பிற்கான தீர்வுகள் இருக்குது. அந்த தீர்வையும் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என் பாசத்துக்குரிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த 2000 ரூபாய் பணம் அப்படிங்கிறத தாண்டி ஒட்டு மொத்தமாகவே அது சிறிய தொகையோ பெரிய தொகையோ வாக்குக்கு பணம் கொடுப்பது அப்படிங்கிறது சரியா அப்படின்னு கேட்டா ஒரு சிலர் சரி இல்லை அப்படின்றாங்க. ஏன் நம்ம கிட்ட இருந்து தானே பிடுங்குறாங்க, அப்போ நம்மளே திருப்பி வாங்குவோம், இதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. இந்த தரப்புகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவா இந்த வீடியோ பேசக்கூடிய என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இது டோட்டலி தவறு தாங்க. ஒரு பணத்துக்கு வாக்குக்கு பணம் கொடுக்கறதும் தப்பு தான், பணம் வாங்குவதும் தப்பு தான். கொடுக்கறது ஏன் தப்பு அப்படின்னா, கொடுக்குற எல்லாராலையும் ஜெயிக்க முடியாது. எப்படியும் ஒரு கட்சிக்காரங்க மட்டும் கொடுக்கறது கிடையாது, ஒரு சில கட்சிக்காரங்க கொடுக்குறாங்க. அந்த சில கட்சிகள்ல இருந்து யாராவது ஒரு கட்சி தான் வந்து ஆட்சியை பிடிக்க போகுது அப்படிங்கிறத விட அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டா ஜெயிக்க போறாங்க. ஸோ ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு நீங்க 2-3 பேர் பணம் கொடுக்குறீங்க அப்படின்னாக்க 2 பேர் அடுத்த எலெக்ஷன்ல நிற்கும் போது இந்த முந்தைய எலெக்ஷன்ல செலவழிச்ச தொகையும் சேர்த்து ஜெயிச்சு வந்த அப்புறம் எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஆபத்து. 2வது, பணம் வாங்குறது ஏன் தப்பு அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க என்னதான் நம்ம கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச காசு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலோ, அல்லது பணக்காரன் இருக்குது கொடுக்குறான் அப்படின்ட்டு சொன்னாலோ, உண்மையை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பணம் வாங்கும் பொழுதே கேள்வி கேட்கும் அதிகாரத்தையும் உரிமைகளை பெறக்கூடிய அந்த உரிமையையும் இழந்து விடுகிறீர்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு கால நிலவரம், உண்மை. அப்படிலாம் இல்லப்பா, நான் காசை வாங்கிட்டு எனக்கு பிடிச்சவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, ஒரு சிலர் சொல்றாங்க, சரிங்களா, அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அவங்களுக்காக நான் சொல்றேன், இந்த 2000 ரூபாய் உங்களால் கேட்டு பெற முடியுமா ஒரு வாக்காளரால்? உண்மையை நீங்க சொல்லுங்க. அப்பா எனக்கு 2000 ரூபா கொடுத்துருக்காங்களா, 2000 ரூபா கொடு அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன் அப்படின்னா வர காசும் வராமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம், சரிங்களா. அது 500 ரூபா கொடுத்தாலும், யாரு கட்சிக்காரர்கள் 500 ரூபா கொடுத்தாலும் நீங்கள் வாங்கிட்டுருவீங்க, 1000 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவீங்க. அப்போது இந்த இடத்திலேயே உங்களுடைய உரிமை அப்படிங்கிறது அடிபட்டு போகுது. கொடுத்த தொகையை கேட்டு பெற முடியாத ஒரு இழிவான நிலைக்கு நீங்கள் ஆரம்பத்தில் தள்ளப்படுறீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் 2வது போய் நின்று கேட்க முடியும்? இந்த இடத்துலயே உங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சியினால தயக்கத்தினால நிற்கிறீங்க, தடைப்பட்டு நிற்கிறீங்க. அப்போது ஒருத்தர் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு போய் கேட்பீங்க, எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்க, இது இல்லை அது இல்லைன்னு எப்படி கேட்பீங்க? கேட்டாலும் அதுக்கு நியாயம் கிடைக்க வாய்ப்பு இல்லை தானே, ஏன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக கேட்க முடியாது தானே. ஸோ இதுதான் அடிப்படையில் சொல்கிறேன், பணம் வாங்குவதும் குற்றம் தான், சரி கிடையாது தான் என்னுடைய பொறுத்த வரைக்கும். யார் இந்த இதில் பலன் அடைகிறாங்க, யார் இந்த காசை ஆட்டை போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சொன்னேன்ல. இடையில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம், அதாவது லோக்கல் நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள். இப்போ எம்எல்ஏ போஸ்டிங்க்கு எலெக்ஷனில் நிற்கிற ஒரு வேட்பாளர் என்ன செய்வாங்க, அதாவது எல்லாரையும் சொல்ல, பணம் கொடுக்கக்கூடிய வேட்பாளராக இருந்தால் அவங்க ஒரு 2000 ரூபாய் அப்படின்னு கணக்கு பண்ணி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எவ்வளோ ஓட்டு இருக்குது அப்படிங்கிறத கணக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 1000 ஓட்டு ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் 2000 கணக்கு பண்ணி அது கொடுத்துதாங்க வைங்களேன். ஒரு 20 லட்ச ரூபாய் அனுப்பி வச்சுதாங்க வைங்களேன். 20 லட்சம் தானே வரும். 100 பேருக்கு 2000 ரூபா மணிக்கு 2 லட்ச ரூபானா அப்போ 20 லட்சம் தான், கரெக்ட். ஒரு 20 லட்ச ரூபா அனுப்பி வைக்கிறாங்க வைங்களேன். இந்த அமௌண்ட்டை அந்த லோக்கல் கட்சி நிர்வாகிகள் கிட்ட தான் அனுப்பி வைப்பாங்க. அதாவது அந்த ஏரியா ஒரு 1000 பேருக்கு ஒரு பொறுப்பு எடுத்துருக்காங்களே, அந்த ஏரியா செயலாளர் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இவங்க அந்த ஏரியா மக்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. இப்போ இது சரியான முறையில் போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போகாது. 2000 ரூபா கொடுக்குற இடத்துல இவங்க 1000 ரூபாயா கொடுப்பாங்க. அதிலும் பல பேருக்கு விடுபட்டும் போகும். ஏன்னா சில பேர் வாங்காதவங்க இருப்பாங்க, சில பேர் தைரியமாக கேட்க முடியாதவங்க இருப்பாங்க, சில பேருக்கு நாளைக்கு தாரேன்னு இழுத்தடிச்சு கடைசியில் கொடுக்காமே போயிடுவாங்க. இன்னும் சில இடங்களில் கொடுக்கப்படுற 2000 ரூபா முழுசாக வாங்கிட்டதா ஒரு சில தகவல்கள் வருது.
பட் நம்ம அதை ப்ரூஃப் பண்ண முடியல அப்படின்னால அதை பற்றி பேச வேண்டாம். இப்போ ஒரு உதாரணமாக பேசுவோம். 2000 ரூபா முழுசாக வாங்கினதுல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பல பேர் கிடைக்கலன்றாங்க. ஏன் அப்படின்னா கொடுத்து முடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குன்னா, கட்சி மெம்பர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த லோக்கல் கட்சி நிர்வாகிக்கு தெரியும் யார் யாரெல்லாம் அந்த கட்சியில் மெம்பர் ஆகாது. அந்த மெம்பருக்கு மட்டும் கொடுத்த காசை அப்படியே கொடுத்துருவாங்க. ஏன்னா பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு. ஆனால் எதிர்கட்சியினர்கள் அல்லது எதிர் தரப்பில் நிற்கக்கூடிய மற்ற கட்சிக்காரர்கள் யாருக்கும் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க போய் இந்த கட்சிக்காரர்கிட்ட கேட்க போகிறதில்ல. ஸோ இதை மொத்தமாக வந்து அவங்க ஆட்டையை போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பணம் வந்து ஆட்டையை போடப்படுகிறது. ஆக மொத்தம் இதில் மிக செழிப்பாக இருக்கக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்கள், அதாவது உங்களை ஓட்டுக்கு நீங்கள் பணம் வாங்குறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் வந்து செழிப்பாக இருக்கவே கிடையாது. அங்கேயும் உங்கள் உரிமைகளை விட்டு கொடுத்து உங்களுடைய கிடைக்க வேண்டிய பணத்தை வந்து வேற ஒருத்தர் தான் கொடுக்குறீங்க. அதுவும் உங்களுக்கு வரக்கூடிய தொகையை விட அதிகமாக வந்து யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறார். புரியுங்களா? யாரோ ஒருத்தர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லது அவர் பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக உங்கள் அனைவரையும் குற்றவாளியாக ஆக்குகிறார். நீங்களும் குற்றவாளிகளாக தங்களை மாற்றிக்கொண்டு அவரை ஒரு பணக்கார பெரிய அரசியல்வாதியாக மாற்றுறீங்க. ஸோ இதுதான் யதார்த்தமாக நடக்கக்கூடியது. இப்போ தெரிஞ்சிருக்கும் யார் இடையில காசை வந்து ஆட்டைய போடுறாங்கன்னு. ஏன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க எங்களுக்கு மேலத்துலேருந்தே வரல அப்படிம்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்களுக்கு கொஞ்சமாக தான் வந்திருக்கு அப்படிம்பாங்க. அப்படிலாம் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா? சரி, ரைட்டு, இதை ஒரு புறம் வந்து விட்டுருவோம். சரி, இப்போ தீர்வு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 2 விதமான தீர்வு வந்து இருக்குது. ஏன்னா 2 கேட்டகரியான மக்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க. ஒரு கேட்டகரி ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் குற்றம் வாங்குவதும் குற்றம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பக்கூடியவங்க நம்ம கேட்டகரி. 2வது, ஓட்டுக்கு பணம் வாங்கினா என்ன தப்பு, கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்குது, அவன் இருக்குது கொடுக்குறான், நம்மகிட்ட இருந்து கொள்ளையடிச்சதை கொடுக்குறான், இப்படி சொல்லக்கூடிய மெஜாரிட்டியான பர்சனும் இருக்கிறாங்க. பணம் வாங்குவதும் குற்றம் கொடுப்பதும் குற்றம்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு விஷயத்தை வந்து பண்ணுங்க, மொத்தமாக வந்து இது காலப்போக்கில் வந்து குறைஞ்சிரும் அல்லது நின்றோம். என்னன்னா, பணம் வாங்குறது தப்பு அப்படின்னு சொல்றீங்களே, அப்போது உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்களையும் சேர்த்து வாங்குறாங்க. எப்படியும் ஒரு ஃபேமிலியில் 4 ஓட்டு 5 ஓட்டு இருக்குது அப்படின்னா அதை ஒருத்தர் தான் பணம் வேண்டான்னு சொல்கிறவங்களா இருப்பாங்க. மிச்சம் 3 பேர் 4 பேர் பணம் வாங்குறவங்களா தான் இருப்பாங்க. நீங்கள் அந்த 3 பேர் 4 பேர்கிட்ட சொல்லுங்கள், இந்த பணத்தை வாங்கி உனக்கு நிறைய போதா, 500 ரூபா 1000 ரூபா வாங்கி 2 நாள் செலவுக்கு ஆகுமா, அந்த 2 நாளுக்கு அப்புறம் நீ கொடுக்குற காசு நீ 1000 ரூபா தராங்கன்னு பெருசாக நினைக்காத, கொடுக்கப்படுறது 2000 ரூபா, நீ 2000 ரூபா முழுசாவே வாங்கினா கூட அந்த 2000 ரூபா அப்படிங்கிறது 5 வருஷம் நீ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 5 15 5000 30 5 25 1825 நாட்கள் தான் வரும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 ரூபா 10 15 பைசா, அவ்வளோதான். 1.25 ரூபா கூட வராது. சரிங்களா? ஒரு நாளைக்கு வெறும் 1.25 ரூபாய்க்கு உன்னையே விலைக்கு வாங்குறாங்க அப்படின்றத சொல்லி புரிய வைங்க. 2வது, நீங்கள் இது மாதிரி தவறான விஷயத்தை செய்கிறதுனால தான் இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்புறம் வரப்போகிற பிள்ளைகள் பாதிக்கப்பட போகிறாங்க. ஏன்னா அவங்க உங்களை பார்த்து தான் வளர்றாங்க. இந்த ஆட்சியாளர்கள் செய்கிறதுனால பாதிக்கப்படுறாங்க, அதெல்லாம் 2வது. சுய ஒழுக்கத்திலேயே உங்களை பார்த்து தான் வளர்றாங்க. ஸோ அதனால் பிள்ளைகளை கெடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுங்கள். நிச்சயமாக அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அப்படியே கேட்காட்டினாலும் ஃபோர்ஸ் பண்ணுங்கள், வேறு வழி கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு வழியும் இருக்குது. நேரடியாக பணம் கொடுக்குறவங்க எங்கெங்கே இருக்காங்க, எப்படி ஏரியாவுக்கு ஒரு 5 பேர் 6 பேர் வந்து பணம் வாங்காதவங்க இல்லை வாங்குறது சரியில்லைன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி வர்றவங்கள தடுத்து நிறுத்துங்க. எதுக்கு பணம் கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்குறீங்கன்ட்டு ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வர இடத்துல அப்படியே பயந்து போய் ஒதுங்கிடுவாங்க. சரிங்களா? சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போது பணம் வாங்குறது சரி அல்லது கொடுக்குறது சரின்னு சொல்கிறாங்க இல்லையா? 2000 ரூபா கொடுக்குறாங்க, உங்களுக்கு 500 ரூபா 1000 ரூபா தான் வருது. இப்போ இதை முழுசாக வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 விஷயம் இருக்குதுங்க. ஒன்று, ஸ்ட்ராங்காக அவங்ககிட்டயே கேட்கணும். அப்படி அவங்க ரொம்ப தைரியமான ஆளாக இருந்து அப்படிலாம் முடியாது, நீ என்ன பண்ணணும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாக இருந்தால் நேராக உங்களுடைய வேட்பாளர் எங்கேயாவது வந்து எலெக்ஷனில் ஓட்டு கேட்டுட்டு இருப்பார், அங்கே போய் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப மைனூட்டாக கவனிக்கணும். இது எல்லாராலையும் முடியும், ரொம்ப ஈஸியாக முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடியும். உங்களுடைய வேட்பாளர், அதாவது யார் உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வேட்பாளர் எங்கேயாவது எலெக்ஷனில் தேர்தல் பரப்புரையில் இருப்பார் இல்லையா, அங்கே நேரடியாக போங்க. போய் ஐயா நீங்கள் கொடுக்குறதா சொன்ன, அதாவது கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுற அந்த 2000 ரூபா எங்களுக்கு வரவே இல்லை, எங்களுக்கு வெறும் 500 ரூபா தான் தராங்க, 1000 ரூபா தான் தராங்க அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமா அந்த இடத்துல அவர் மறுப்பு தெரிவிக்கலாம், எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஆனால் கொடுக்கறது அவர் தானே, வேட்பாளர் தானே பணத்தை கொடுத்து விடுறது. அதனால் நிச்சயமா நைட்டு டே மவனே
வாடா ஏரியாவுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த லோக்கல் நிர்வாகியை அழைப்பார். அழைச்சி அங்கே வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவார். ஏண்டா நான் 2000 கொடுத்தா நீ வெறும் 500 கொடுக்குறேன், 1500 ஆட்டையை போடுறியா அப்படின்னு வந்து நிச்சயமாக ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க. ஒரு ஃபோன் வந்துட்டு இருக்கு, நம்ம பிறகு பேசுவோம். இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆட்டையை போடுவாங்களா? எப்பா மக்கள் உடனே அங்கே போய் சொல்லிவிடுவாங்க, இப்போ நமக்கு தான் சிக்கல், இப்போ கட்சியிலேருந்து தூக்கலாம் தூக்கி போடுவாங்க. இதை வச்சு பேசாமல் வாங்குற ரூபாயை கொடுத்துருவோம், ஒரு 100 200 மட்டும் பேசி வாங்கிக்கோ அப்படின்ட்டு வேட்பாளராக உங்ககிட்ட கேட்பாங்க. ஏமா இதெல்லாம் ரிஸ்க் எடுத்து அங்கே செய்கிறோம், 200 எங்களுக்கு கொடுத்துடணும், இந்த 1500 உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முனைகிட்ட கொடுப்பாங்க. அதாவது ஸோ உங்களுடைய உரிமைகளை நீங்கள் வந்து பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது உரிமைன்னு சொல்ல மாட்டேன், ராங்கான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னா அதையாவது கேட்டு பெறக்கூடிய தைரியத்தை பெறுங்க அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். இதன் மூலமாக இன்னொரு நல்ல சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக அந்த வேட்பாளர் கொடுக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் நமக்கு வேணும். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் காலத்தில் வந்து நன்கொடையாவோ அல்லது கிஃப்டாவோ உங்கள் வாக்காளர்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சூழலில் கூட நீங்கள் வந்து ஒரு மருத்துவத்துக்கோ அல்லது கல்விக்கோ ஒரு டொனேட் பண்ணுற மாதிரி இல்லைனாக்கா ஏதாவது ஒன்று கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இந்த மாதிரிலாம் செய்கிற மாதிரி ஏதாவது செஞ்சால் கூட நல்லது நடக்கும். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி ஓட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு செம்மையான வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் தோழன் ARM முத்து.